வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS, காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி S. எர்காட்டி, புதுச்சேரி அரசால் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவட கேபிள்கள், மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படை மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் MLA நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளித்தார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் PGNOA சங்கம் சார்பில் பாயிர் கூட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS, காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி S. எர்காட்டி, காவல் ஆய்வாளர் திரு தியாகராஜன் மற்றும் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர். 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தாங்களுடைய வழக்கு சம்பந்தமாக லேன் அன்லேன், ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் சம்பந்தமாக குறைகளை தெரிவித்தனர். உடனடியாக அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வாளருக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 20 செல்போன்கள் கண்டுபிடித்து ஊரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு சுமார் 6 லட்சம் ஆகும். மேலும் சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான உங்கள் பெயர்களில் புதிய மற்றும் தங்களிடம் ஏற்கனவே இருக்கும் வங்கி கணக்குகள் மற்றும் புதிய சிம் கார்டுகளை இணையவழி குற்றவர்கள் புரிவோர்கள் பண தேவைக்காக விற்பது மற்றும் மற்றவர்களிடம் இருந்து வாங்கி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் சமூக வலைதளங்களில் தங்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிறக்கம் செய்யும் முன் அத்தகைய வலைதளங்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. மேலும் பெண்கள் தங்களின் நெருங்கிய நண்பர்களுடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும். வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று, பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். உங்கள் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதனை கிளிக் செய்யாதீர்கள். ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி உங்கள் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். வாட்ஸ்அப் குழுக்களோ அல்லது தெரிந்த நபர்களிடம் இருந்தோ யூனோ SBI என்ற ஆப் லிங்கை ஆனது பரிமாறப்பட்டு வருகின்றது. அதனை நீங்கள் தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று பதிவுகளை பதிவிட்டாலோ உங்களது பணத்தினை இழக்க நேரிடும். உங்கள் ATM, கிரெடிட் கார்டு, CVV, பின் நம்பர், OTP மற்றும் MPIN விவரங்களை எக்காரணத்தை கொண்டும் எவருக்கும் பகிர வேண்டாம். எந்த வங்கியும் OTP, பின் நம்பரையும் கேட்க மாட்டார்கள். இதுபோன்ற தொடர்பு கொள்ளும் நபர்களை உறுதிப்படுத்தாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். இது மோசடிக்காரர்கள் பயன்படுத்தும் யுக்திகள். அவ்வாறு ஏதேனும் உங்களை தொடர்பு கொண்டு ஏமாற்ற முயற்சித்தால் அவர்கள் தகவல்களை cybercrime.government.in எனும் வலைதள முகவரியில் உங்கள் ரிப்போர்ட் சஸ்பெக்ட் ஆப்ஷனில் பதிவேற்றி புகார் செய்யலாம் என்று மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இணைய வழியில் ஏமாறாமல் இருப்பதற்கு சம்பந்தமான விழிப்புணர்வும் அறிவுரையும் கூறினார். மேலும் இணையவழி குற்றம் சம்பந்தமாக புகார் கொடுக்கவும் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இணையவழி காவல் நிலையத்தில் இலவச தொலைபேசி எண் 1930 மற்றும் 0413227614 மற்றும் 9489205246 மற்றும் மின்னஞ்சல் cybercrime.police pandi.government.in என்ற தொடர்பு கொள்ளலாம். இணையத்தில் புகார் அளிக்க www.cybercrime.government.in பயன்படுத்தவும். புதுச்சேரி அரசால் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
புதுச்சேரி அரசு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் காய்கறி செடிகள், பழங்கள் மற்றும் மலர் செடிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனை பெறும் பொதுமக்கள் வீட்டில் மாடித்தோட்டம் அமைத்து வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் மலர்களை விளைவித்து தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து பயன்படுத்தி மேலும் புதுச்சேரியில் மாடித்தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு பொருட்களை மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாடித்தோட்டம் அமைப்பதற்கு தேவையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மற்றும் விதைகள் கொண்ட 3000 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பினை 75% மானிய விலையில் 750 ரூபாய்க்கு புதுச்சேரி அரசு வழங்கப்படுவதாக அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்று சென்றனர். மேலும் அரசு மாடித்தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் வேளாண் பொருட்களை மானிய விலையில் கொடுத்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக வழங்காமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இனி வரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் அரசு பொதுமக்களுக்கு அளிக்கும் மானியங்களை அதிகாரிகள் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் அதிகாரிகள் முறையாக ஒருங்கிணைப்பு செய்யாததால் நீண்ட வரிசையில் கால் கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவட கேபிள்கள், மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படை மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு புதைவட கேபிள்கள் போடப்பட்டது. இவைகள் தற்போது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த திடீர் மின்தடையால் வயதானவர்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். முத்தியால்பேட்டை சாலை தெருவில் புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும். சுப்பிரமணிய கோயில் தெரு, லோகமுத்து மாரியம்மன் கோயில் தெரு, அங்காளம்மன் கோயில் தெரு, அங்காளம்மன் 3, 4, 5 குறுக்கு தெரு ஆகிய வீதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான பெட்டிகள் புதிதாக அமைக்க வேண்டும். சோலைநகர் தெற்கு பகுதி, செங்கேனியம்மன் கோயிலில் உள்ள பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே உள்ளதால் தனி மின்மாற்றி மற்றும் தேவையான மின் பகிர்மான பெட்டிகள் அமைப்பதுடன் பழைய கேபிள்களை அகற்றி புதிய திறன் அதிகமான மின் கேபிள்களை அமைத்து கொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேபோன்று ஏழை மாரியம்மன் கோயில், எம்ஜி ரோடு சந்திப்பு பகுதி மிகப்பெரிய வியாபார பகுதியாக மாறி வருவதால் எதிர்கால மின் தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய மின் மாற்றியினை, அதற்கான மின் பகிர்மான பெட்டியையும் அமைத்து கொடுக்கவும் எம்ஜி ரோட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள டிவி நகர், கணபதி நகர் பகுதிகளில் பல இடங்களில் மின்பெயர்கள் பல ஆண்டுகளாக மாற்றாமல் கீழே தொங்கிய நிலையில் செல்கிறது. எதிர்வரும் 3 மாதங்கள் மழைக்காலமாக இருப்பதால் மின்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மறுசீரமைப்பினை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தெருநாய்கள் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும். கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தரமற்ற மருந்து கொள்முதல் செய்தது மற்றும் மதுபான உற்பத்தியில் லஞ்சம் பெற்றது உள்ளிட்ட பல விஷயங்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் புதுச்சேரி விநாயகர் கோவிலிலும் சத்தியம் செய்து காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு வைத்தியலிங்கம் அவர்களும் அப்போதைய காங்கிரஸ் அமைச்சர் ஒருவரும் ஊழல் சம்பந்தமாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர்.
முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் இந்நாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு வைத்திலிங்கம் ஆகிய இருவர் அளித்து வரும் குற்றச்சாட்டுகள் மீது துணைநிலை ஆளுநர் அவர்கள் விசாரணை கமிஷன் அமைத்து இவர்களது குற்றச்சாட்டின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏழை எளிய மக்களின் நன்மைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில நலத்திட்ட உதவிகளை அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அரசு சார்பில் உதவிகள் பெறாத சிவப்பு நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்ப தலைவிக்கு மாதம் உதவித்தொகையாக 2500 மற்றும் மஞ்சள் கார்டு வைத்துள்ள குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதே போன்று முதியோர் விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் மற்றும் உதவித்தொகையில் 500 ரூபாய் உயர்த்தி தரப்படும் என அறிவித்திருந்தார். தேர்தல் நெருங்கி வரும் இந்நிலையில் அறிவித்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும். இந்த ஒரு திட்டத்தை மட்டும் செயல்படுத்த அரசுக்கு மாதம் சுமார் 30 கோடியும் ஆண்டுக்கு சுமார் 360 கோடியும் நிதி தேவை. இதற்கான நிதியை தற்போதைய திருத்திய மதிப்பீட்டின்படி கூடுதல் நிதியை இதற்காக ஒதுக்கி உடனடியாக இந்த திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிறது. அங்குள்ள கடைகள் இன்று வரை திறக்கப்படாததால் மக்கள் டீ, காபி, தண்ணீர், பழங்கள் கூட வாங்க முடியாமல் தவிக்கின்றனர். கட்டி முடிக்கப்பட்ட 31 கடைகளில் ஏற்கனவே அங்கிருந்த 15 நபர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் நிர்ணயம் செய்யும் கூடுதல் தொகைக்கு அவர்களுக்கு கடைகளை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள கடைகளை டெண்டர் விட வேண்டும். இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் பெறப்பட்டுள்ள தவறான உத்தரவை நீக்கம் செய்ய அரசு இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போன்று அங்கு கட்டி முடிக்கப்பட்ட கடைகளும் திறக்கப்படவில்லை. இவை அனைத்திற்கும் உள்கட்சி நிர்வாகத்தின் பொறுப்பற்ற செயல் காரணமாக இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையும் துணைநிலை ஆளுநர் மாளிகை நிர்வாகம் ஒரு நிலைப்பாட்டையும் ஆளும் அரசு வேறொரு நிலைப்பாட்டையும் எடுத்து வருவதால் அரசு அதிகாரிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் அங்கு கட்டி முடிக்கப்பட்ட கடைகள் இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் மக்கள் பல்வேறு தொல்லைகளை அனுபவித்து வருகின்றனர். அதே போன்று உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இதிலும் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த சுமார் 29 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இன்று வரை அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். ஆனாலும் அவர்கள் இன்று வரை விடுதலை செய்யப்படவில்லை. நேற்றைய தினம் இலங்கையில் நீதிமன்றம் அவர்களது நீதிமன்ற காவலை மீண்டும் நீட்டித்துள்ளது. இதற்கு மேலும் காரைக்கால் மாவட்ட மீனவர்களுடைய விடுதலை விஷயத்தில் ஆளும் புதுச்சேரி அரசு பாராமுகமாக இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக நீதிமன்ற உத்தரவுப்படி கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை ஜாமீனில் எடுக்க இங்கிருந்து தகுதியான அதிகாரிகளை இலங்கைக்கு அனுப்பி உரிய வழக்கறிஞர்களை நியமித்து அவர்களது விடுதலைக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை புதுச்சேரி அரசு எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக இணை செயலர் ஆர்.வி. திருநாவுக்கரசு, மாநில கழக துணை செயலர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் PGNOE சங்கம் சார்பில் வாயிற் கூட்டம். புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கம் சார்பாக இன்று புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வி தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ், நிர்வாகிகர் ஜெரால்டு, ஷாமலா, பூரணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொது செயலாளர் முனுசாமி, துணை பொது செயலாளர் மணிவண்ணன், சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் துணை பொது செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோரிக்கைகளை குறித்து விளக்க உரையாற்றினர். கூட்டத்தில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை, 100க்கும் மேற்பட்ட காலி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டிய அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிசுமை அதிகரிப்பது போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது.
மேலும் PGNOA முன்வைத்துள்ள ஊழியர் நலன் சார்ந்த கோரிக்கைகள் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு கடிதமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு உயர்திரு சுகாதார இயக்குனர் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என கூட்டத்தில் கோரப்பட்டது. இறுதியாக சங்கத்தின் துணை பொருளாளர் சந்தானலட்சுமி நன்றி தெரிவித்தார். சங்கம் வலியுறுத்தியது, அரசு காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும். பணிச்சுமை குறிக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். உயர்த்தப்பட்ட நர்சிங் அலவன்ஸ் அரியர்ஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். பணி சூழல் மற்றும் உபகரணங்களின் பற்றாக்குறை தீர்க்கப்பட வேண்டும். இரவு பணியில் உள்ள செவிலியர்களுக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் ஓய்வு வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். குழந்தைகள் பிரிவில் நோயாளி எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இடமாற்ற கொள்கை ஆணையை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இதேபோல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சில பிரிவுகளில் பணியாளர்கள் குறைவாக இருப்பது, மருத்துவ சாதனங்கள் பராமரிப்பு தாமதம், சுத்தம் மற்றும் பராமரிப்பு ஒப்பந்தங்கள் சரியாக அமல்படுத்தாமை மற்றும் நோயாளி காத்திருப்பு நேரம் அதிகரித்தல் போன்ற பிரச்சினைகளும் ஊழியர்களால் கூட்டத்தில் எடுத்து கூறப்பட்டது. அரசு சங்கத்தின் நியாயமான கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் தொடர் போராட்டங்கள் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அனைத்து செவிலியர் மற்றும் மருத்துவ ஊழியர்களும் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் இருந்து ஜெல்லி ஏற்றி வந்த டிம்பர் லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது மோதியதில் லாரியின் முன்சக்கரம் அச்சு முறிந்து பெரும் விபத்துக்குள்ளானது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திண்டிவனத்தில் இருந்து ஜல்லி ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி டிம்பர் லாரி இன்று காலை வந்து கொண்டிருந்தது. டிம்பர் லாரியானது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிம்பர் லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதியது. இந்த பயங்கர விபத்தில் லாரியின் முன்சக்கர அச்சு உடைந்து லாரியின் முன்சக்கரம் கழன்று சாலையில் ஓடியது. மேலும் லாரியும் முன்பக்கம் இருந்த டீசல் டேங்கும் உடைந்ததால் டீசல் முழுவதும் சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். இந்த விபத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. விபத்தின் பொழுது சாலையில் நடமாட்டம் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் மாதா கோவில் அருகில் குடியிருப்பு பகுதி மத்தியில் இயங்கி வரும் 2 தனியார் விடுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. செய்தி அறிந்து 5 நிமிடத்திற்குள் விக்னேஷ் கண்ணன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார். மேலும் தனது ஆதரவாளர்களை தீயணைப்பு துறையினருடன் இணைந்து விரைவில் தீயை அணைத்திட உத்தரவிட்டார். புதுச்சேரியில் வைத்திக்குப்பம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது. இந்த இயக்கம் வைத்திக்குப்பம் வீடுகளை சார்ந்த கடற்கரை பகுதியை உள்ளடக்கியது. இந்த இயக்கத்தில் நியூ மாடர்ன் பள்ளி, சின்னத்தா பள்ளி மாணவ மாணவிகள், அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 150 தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பிரச்சாரத்தில் இணைந்தனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது. தூய்மைப்படுத்தும் இயக்கம் வைத்திக்குப்பம் கடற்கரையில் இருந்து கழிவுகளை அகற்றியது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்புடன் வலுவான செய்தியையும் பரப்பியது. குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஊக்குவிக்கிறது. பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோள் சேர்த்து பணியாற்றுவதை பார்த்து மக்களின் பங்களிப்பு எவ்வாறு புதுச்சேரியை இந்தியாவின் தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களில் ஒன்றாக மாற்றும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த கடற்கரை சுத்தம் செய்யும் பணியின் மூலம் 600 கிலோ குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வைத்திக்குப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர்.
உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி கடலூர் உறைமறை மாவட்ட பேராயரை கண்டித்து பாத்திமா பென்ஷனர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நிதியுதவி பெறும் பணியில் பணிபுரிந்த ஓய்வு பெற்றவர்களின் பென்ஷன் சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளின் அடிப்படையில் 32 பள்ளிகள் 5% பங்கை செலுத்தும் நிலையில் பாத்திமா மேல்நிலைப் பள்ளி மட்டும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றது. பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய பேராயர் சட்டவிரோத செயலுக்கு துணை போவதை கண்டித்தும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்தும் பாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கடலூர் உறைமறை மாவட்ட பேராயர் இல்லம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மார்ட்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS, காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி S. எர்காட்டி, புதுச்சேரி அரசால் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவட கேபிள்கள், மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படை மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் MLA நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளித்தார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் PGNOA சங்கம் சார்பில் பாயிர் கூட்டம். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.